ஆன் பண்ணிட்டியா? ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சாப்டர் முடிச்சிட்டேன். ரெண்டாவது சாப்டர் பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ் கொஞ்சம் அப்படியே எடுமா. புக்ஸ் ஃபுல்லாக அப்படியே எடு. ஒரு எடுத்துட்டியா? இது என்னன்னு பார்க்குறீங்களா? இதெல்லாம் நாவல்கள்ங்க. அனுராத ரமணன், சிவசங்கரி, அப்புறம் கே சுப்பிரமணியன், இது மாதிரி எழுதுகிற நாவல்கள். அப்புறம் ஹரணியோட சைக்காலஜிக்கல் புக்கு, ஜென்ரல் நாலேஜ், இப்படி நிறைய வாங்கி எங்களோட சின்ன ஒரு நூலகம் இது. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த புக்ஸ் மூலமாக தான் நான் விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். சென்னைக்கு வந்தபோது ஒரு அப்பாவி சுமத்தி மேலுக்கு முன்னால் யாராவது திட்டினா அப்படியே பொசுக்குன்னு அழுதுடுவேன். மேலுக்கு வந்து ஒன்றும் பேச தெரியாது. புக்ஸில் நான் 10 வயசுல புஸ்தகம் படி கற்றுனேன். கல்யாணம் ஆகி என் பொண்ணு மகள் பிறந்த பிறகு அவளுக்கு சின்ன சின்ன சிறுகதைகள் வாங்கி கொடுப்பேன். அவள் என்ன பண்ணா, அப்புறம் மேலே மேலே இந்த மாதிரி மேஜிக் புஸ்டர்ஸ்லாம் படித்து என்னையே மிஞ்சிட்டாங்க. நிறைய படிக்கிறா. இப்போ ஜென்ரல் நாலேஜ் புக்ஸ் தான் அவள் படிக்கிறதெல்லாம். நம்ம வந்து ஒரு அம்மா தான் ஒரு குழந்தைக்கு வழிகாட்டி. புஸ்தகம் படிக்கிறதுனால எவ்வளோ நன்மைகள் கிடச்சிதுன்னு எனக்கு பாருங்கள். இன்றைக்கி S7 எனக்கு தெரியாத போலீஸ் ஆஃபீஸர் கிடையாது. ரொம்ப சப்போர்ட்டிங் எனக்கு. வர எத்தனையோ இன்ஸ்பெக்டர் ட்ரான்ஸ்ஃபரில் போனாலும் அங்கங்கே பதிவுகள் அதிக கவர்னர் ராஜ்பவனில் என்னோட லெட்டர் பார்த்தா அவன் கண்டுபிடிச்சிருவாங்க. சுமதி மேடம் என்னோட கைகள் பாருங்கள், உடக்கு வாத்தெல்லாம் முடங்கி இருக்கு, எழுத்துக்கள் சரியாக வராது. எனக்கு என்னோட ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். அதே சிஎம் செல்லு அதே மாதிரி. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு தன்னோட விஷயங்களை ஒரு பெண் வந்து ஒருத்தர் வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுறான் பயந்துட்டு ஓடக்கூடாது. 100 மணி பதிவு பண்ணுங்க. இதை திறந்து ஒரு பின் திறந்து ஒருத்தர் வரான், இது மாதிரி பாலியல் ரீதியாக நாங்கள் பாதிக்கப்படுறோம் அப்படின்னா நீங்கள் தைரியம் கேஸ் கொடுங்க. அப்படி நான் பெண் என்னோட ஹஸ்பண்ட் திட்டு வரணும்னு போனால் அது பல பெண்கள் பாதிக்கப்படுவாங்க. இன்னைக்கு கல்கத்தாவில் பார்த்தீங்கல்ல, இப்போ அந்த எவ்வளோ கூட்டம் அங்கே கூடியிருக்கு. இந்தியா ஃபுல்லாக பணம் கொடுக்குறோம். ஆனால் தமிழ்நாட்டில் எவ்வளோ பாலியல் ரீதியாக பாண்டிச்சேரி சின்ன பொண்ணு போகலாம். அங்கே யாருங்க நம்ம தமிழ்நாட்டில் குரல் கொடுக்கணுமா? இல்லை இந்த ஒர்த்த நாடு அங்கே ஏகப்பட்ட சின்ன குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க. யாருங்க நம்ம குரல் கொடுக்குறோம்? பயம் 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 சுயநலம். ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறா, பேர் சொல்ல மாட்டேன், இந்த உலகத்தோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழணுமா? அப்போ எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாமா? நம்ம ஒரு புருஷன் ஒரு ஹையஸ்ட் ஆஃபீஸர் தனியை போட்டு வந்து புருஷன் கொண்டாடி இன்னும் டார்ச்சர் பண்ணுறோம். அவன் என்ன பண்ணுறா, பதியவா பத்தினி என் புருஷன் தான் அடிச்சுட்டு உதக்கிட்டோம், எல்லாம் சீமனை ஊற்றி கொளுத்தி நான் உயிர் பண்ணா கூட இந்த தமிழ்நாடு அவளை பாராட்டணும். இப்படிப்பட்டலாம் இருக்காதீங்க தயவு செஞ்சு. ஒரு அன்னாரம் காட்சி நான் வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த புக்ஸ்கள் விழிப்புணர்ச்சி எனக்கு கொடுத்தது. பல விஷயங்கள்ல இப்படி பண்ணலாம் அப்படின்னு தயவு செஞ்சு அந்த நியூஸ் பேப்பர் பாருங்க, நியூஸ் கேளுங்க. இது அத்தனையுமே உங்களை விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும். ஒரு பெண் குழந்தைக்கு படிப்பு மட்டும் போதாதுங்க, மேற்கொண்டு ஒரு ஒரு கல்வி அறிவுங்கிறது இந்த புக்ஸ் மூலம் அறிமுகப்படுத்துங்க. எவ்வளோ விஷயம் அவங்க தெரிஞ்சுட்டு வெளியே வராங்கன்னு பார்க்குறீங்களா? அதுங்களே வந்து அடக்காதீங்க. நீ படின்னா எவனோ எழுதி வச்சுட்டு போனான், அதை படித்து அது என்னது உருப்பட போகுது? ஒரு சுய சிந்தனையில் படிக்க சொல்லுங்களேன் ஒரு ஸ்கூலில். டிஏவி, நியூ பிரிண்ட்ஸ் இதுங்கெல்லாம் வச்சுட்டு ஒரு புக்கு உங்கள் பசங்கிட்ட கொடுக்குறாங்க. அதுதான் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வைக்கிறீங்க. யோசனை பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு ஒரு கேம் குழந்தைங்கள விளையாட விடுறதோ இல்லை இந்த மாதிரி புக்ஸ் படிக்க விடுறதுக்கோ அது மாதிரி பழகுங்க குழந்தைங்கள. அதை விட்டுட்டு புத்தகம் படித்தா குழந்தைங்க கெட்டு போயிடும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் தள்ளிப்பு புக்கு கூட கொடுக்கலாம். ஒரு ஆண் பையனை ஒரு சகோதரியை நினச்சி ஒரு பெண்ணை பழக சொல்லுங்க. அதோட நீ பையன்டா நீ என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு அந்த வந்து ரொம்ப கண்டிக்கிறது ஒரு விஷயம். இதோட முடிச்சுக்கிறேன். எனக்கு கூட எல்லாம் பேச முடியல. அடுத்த இதில் நான் என்ன விஷயம்னு உங்களோட வந்து கலந்துக்கிறேன். வாழ்க